வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு கடுமையான வார்த்தைகளால் ராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். பெண்களுக்கு எதிராக அவர் பதிவிட்டதாக சொல்லப்பட்ட வழக்கு 2018 தொடரப்பட்டது. திமுக இருக்கக்கூடிய அந்தியர் செல்வராஜ்லேருந்து நிறைய பேர் அதை அவர் மேலே வழக்கு போட்டாங்க. இந்த வழக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அப்படி நான் பேசலை, இப்படி நான் பேசலைன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு படித்தவர் இப்படி இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே பரபரப்பு, சமூக ஊடகங்களில் பரபரப்பு. திமுக அரசு காத்திருக்கிறது. பெண்களுக்கு எதிராக பேசிய ராஜாவுக்கு உச்சநீதிமன்றமே ஏங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாமான்னு கேட்ட உடனே எப்போ அரெஸ்ட்டு? சரி, அப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தவுடனே அன்றைக்கே திமுக அரெஸ்ட் பண்ணிடுமா, இல்லை 5ஆம் தேதி பண்ணுமா, இல்லை ராஜாவை ஒரு பதட்டத்திலே வச்சுருக்குமா அப்படின்னு பெரும்பாலான விவாதங்கள் வந்துருச்சு. தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக யார் எந்த கருத்தை சொன்னாலும் அது தவறு தான். ஏன்னா அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னுக்கு வந்துட்டு இருக்க நேரத்தில் குறிப்பாக ராஜாவுடைய பேச்சு பெண்களை மட்டுமல்ல, அவர் சிறுபான்மை மதத்தினரை திட்டுவார், காவல்துறையை திட்டியிருக்காரு, நீதித்துறையை திட்டியிருக்காரு. அவர் அதாவது கிறிஸ்துவ மதம் அதாவது என்னென்னா தனிப்பட்ட தாக்குதலில் ராஜா அவருக்கு தான் படித்தவர் அப்படின்ட்டு அவர் பேசிய பல விஷயங்கள் பல சர்ச்சைகள் ஆச்சு. அப்போவே எல்லோரும் கேட்டாங்க, என்னங்க ராஜா ரொம்ப பேசுகிறாரு, அவரை தூக்கி உள்ளே போட வேண்டியதானே கேட்டாங்களா இல்லையா தமிழ்நாட்டு மக்கள்? பின்னாடி ஒரு 4 ஜீக்கள் இருந்தால் நம்ம என்ன வேணால் பேசலான்ட்டு திருமாவளவனர்களை பற்றியும் இன்றைக்கி ரொம்ப அதாவது ரொம்ப பேசுகிறதே ரொம்ப இதாக தான் பேசுவார். முதலமைச்சரை பற்றியும் யாராக இருக்கட்டுங்க, அவர்கள் ஒரு 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 பதவியில் இருக்காங்க. ஆனால் என்னென்னா இவர் கட்சியிலேயே இவருக்கு பெரிய மரியாதை இருக்காது. எதுக்கு ராஜா பற்றி இவ்வளோ கோவப்படுறோம்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நீங்கள் தான் சொன்னீங்க, யார் பிஜேபி தான் சொல்லணும், அதெல்லாம் நீதிமன்றம். அண்ணாமலையை கேளுங்க, நீதிமன்றம் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கடந்த காலத்தில் இந்த பிஜேபி கட்சியை வீடியோ ஆடியோ அரசியல் எப்படி வந்திருக்குது? பெரியார் சிலைகளை பற்றி இவர்கள்லாம் என்னென்ன பேசியிருக்காங்க. குறிப்பாக பாருங்கள், இந்த அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு கொச்சையாக தந்தை பெரியார் அவர்களை பற்றி இவர் பேசிய பேச்சு. உங்களுக்கு அவர் மேலே 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்காக அவங்க என்ன பண்ணான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய எப்படி சொல்கிறது, நமக்கு வருத்தமாகுது அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு. அப்படி அவருடைய பேச்சு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க அடிக்கடி, அது நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்போ நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்குது, இன்னொன்று 2018 இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க வாய்தா வாங்கிட்டே இருக்காருங்க. என்ன ஒன்றுன்னா பிஜேபி ஆட்சியில் இவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்லை, என்னங்க நீங்கள் படித்தவங்க மாதிரியே பேசுகிறீங்க. ஏன்னா வழக்கை ரத்து பண்ண போகிறாரு. இந்த வழக்கை ரத்து பண்ண விட்டுறக்கூடாது உண்மையில். ஏன்னா இது ரத்து பண்ணிட்டோம்னா இது தவறான முன்னுதாரணமாக எல்லோரும் பேச ஆரம்பிப்பாங்க. பொது வழியில் ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் தவறாக பேசிட்டு நான் அப்படி பேசலை, நான் இப்படி பேசலை, ஆனால் பேசுறது மட்டும் பார்த்தீங்கன்னா வாய்க்கிலேயே பேசுறது. கேட்டால் பிஜேபி பாரத் மாதா கே ஜே அப்படிங்கிறது, இதெல்லாம் பேச்சா? நீங்கள் பேசின பேச்சு இன்னும் இதெல்லாம் அவருடைய பழைய பேச்செல்லாம் எடுத்து பாருங்கள், அவ்வளோ ஒரு மோசமான பேச்சு. பிஜேபியில் இருக்கக்கூடிய நியாயமானவர்களாக இருக்காங்களா, அவங்க கூட இதை ஒத்துக்க மாட்டாங்க அவருடைய பேச்சு. பிஜேபியில் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. இப்போ அண்ணாமலை பேசுகிறாரு, அவங்கெல்லாம் ரொம்ப அடுத்தவங்களை நீங்கள் ஒரு மதத்தையோ ஒரு இதை இழிவுபடுத்தி அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இப்போ அண்ணாமலை பத்திரிக்கையாளர்கிட்ட சண்டை போடுவார், அதெல்லாம் அப்பப்போ சண்டை போடுவார், அப்புறம் சேர்ந்துருவார். அது ஒரு மாதிரியான அவர் அதெல்லாம் ஏற்றுக்கலாம் நம்ம. ஆனால் இவரெல்லாம் எப்படின்னா உள்ளுக்குள்ளே எப்படி வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரியான பேச்சு. எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம கோவம் வருதுன்னா, தொடர்ந்து பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி இன்றைக்கி ராஜா அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு யாராவது இப்போ மற்றவங்களாம் யாராவது பேசுவாங்களா? இப்போ அடுத்து என்ன நடக்கும்? இப்போ நிறையா வந்துருச்சு. இது உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே ஐயா எப்பையா புழலுக்கு வரீங்க, எப்பையா திருச்சிக்கு வரீங்க, இப்படி பல பதிவுகள். ஐயா என்ன உடனே நிறைய பேர் இல்லைங்க மேலே இந்தியா கூட்டணி மட்டும் ஆட்சி அமைச்ச உடனே உடனே ஐயா ஸ்டாலின் தான் எனக்கு வேணும் அப்படின்னு போயிடுவாருங்க. இவரெல்லாம் ஒரு பச்சை வந்தீங்க, எப்பயும் இடம் மாறுவாருங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஏன்னா கடந்த காலத்தில் இவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீதி அரசர்களை பற்றியும், ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு அமைப்பை பற்றி ஒரு பழைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2018 போடப்பட்ட வழக்கு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்து தமிழக அரசு என்ன பண்ணணும்? இவங்களுக்கு தெரியும், இப்போ நார்மலாகவே எல்லா அரசும் பண்ணுறது தான். இப்போ இவங்க சமூக ஊடகங்களில் சொல்கிற மாதிரி இப்போ திமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, மேலே ஒருவேளை இந்தியா கூட்டணி இப்போ பிஜேபி வரல, ஒருவேளை பிஜேபி வரலைன்னா, ஏன்னா அநேகமாக இந்தியா கூட்டணி தான் வர நிலைமையில் இருக்குது, வந்துச்சுன்னா
இந்த ஒரு வழக்கை வைத்து, ஏன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது, அழகாக தூக்கி உள்ளே வைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இனிமேல் எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மற்றவங்க மேலே ஊரில் இருக்க எல்லாரும் முட்டாளு, நான் ஒருத்தன் தான் அறிவாளி, பழசு நீங்கள் பேசியிருக்கீங்க. ஹெச் ராஜா அவர்களுடைய வயதையோ அவருடைய படித்த படிப்பையோ நாம் மதிக்கிறோம், அதில் மாற்று கருத்தில். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் நீங்கள் பொது வழியில் பேசிகிட்டு இருக்கிறது நாகரிகமான பேச்சா? அது இன்னொன்று சொல்லுவாங்க, பிஜேபியில் இவரை எந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து என்னென்னா ஆளுநர் ஆகலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கனவோடு இருந்தார். இவருக்கு எம்பியில் இப்போ இந்த எம்பியில் சீட்டு கூட கேட்டுட்டு இருந்தார் பொழுது, எம்பியில் சீட் கேட்கல, ஏன்னா 2-3 தடவை நின்று தோத்துட்டீங்க, உங்களுக்கு சீட்டே இல்லைன்ட்டாங்க. இப்போ இணையதளத்தில் வந்து பயங்கரமாக வந்து பொறி பறக்கிறது என்னென்னா, ஐயா வந்து இப்போ வந்து மேலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தோன்னே எங்கே எப்படி இவங்களை உள்ளத்துக்கு வைக்க போகிறாங்க. இது வரைக்கும் அவர் பேசியதற்கு மன்னிப்பு கேட்கணும். நிறையா மன்னிப்புலாம் கேட்பார். மன்னிப்பு கேட்டால் விட்டுறக்கூடாது, மன்னிப்பு கேட்பார், விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அவரை சிறையில் அடைக்க வேண்டும். பல பேர் பெண்களை பற்றி பேசின உடனே இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது போல் இதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்றே ஒன்று தான், மேலே வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே யார் யாரை கட்டம் கட்டணுங்கிறது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். யார் யார் ரொம்ப பேசியிருக்காங்க, முதல்வரை பற்றியும் முதல்வர் குடும்பத்தை பற்றியும் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கார். அதேமாதிரி அதிமுகவில் இருக்க முக்கியமான தலைவர்களை பற்றியும் அவர் பேசியிருக்கார். ஒரு பேசாத ஆள் உண்டா? ஒரு கண்ணியமாக இருக்கக்கூடிய பேச்சு ஹெச் ராஜா அவர்களுடைய பேச்சினால இன்றைக்கி வந்து தமிழினமே வெட்கி தலைகுனிகிற அளவுக்கு இருக்குது. எவ்வளோ பேர் பிஜேபி இருக்காங்க, இந்த மாதிரிலாம் யாரும் பேசலை. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பண்ணது ரொம்ப அருமையான விஷயம். மறுபடியும் சொல்கிறோம், ஒரு சாமானிய மனிதனின் கடைசி கட்ட நம்பிக்கை உச்சநீதிமன்றம் பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இன்றைக்கி சொல்லியிருக்குது. பெண்களுக்கு எதிராக ஒரு படித்தவர் இந்த மாதிரிலாம் பேசலாமா, இது ஒரு நியாயம்னு கற்பிக்கிறீங்களேன்னு சொல்கிறது சூப்பர். எப்போது அவர் உள்ளே போகிறார் என்று இப்போ இணையதளத்தில் பயங்கரமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் கண்டிப்பாக மேலே இந்தியா கூட்டணி வந்தால் அவருக்கான விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.